இப்படி விருந்து வச்சது, வீட்டில் வேலை பார்க்குறது, 5 நாள் இவங்க தங்குறாங்கன்னு சொன்னதுனால அதிக வேலைகளை மலர் பார்த்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்தா பாக்யராஜுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மலர் உனக்கு ரொம்ப கால வலிக்குள்ள கூட நான் பிடிச்சு வரேன்னு சொல்லி பிடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாக்யராஜ். ஆனால் இந்த வீட்டுக்கு வரவங்களை நினச்சி நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். ஆனால் 3 பேரும் ரொம்ப தங்கமாக இருக்காங்க. உண்மையே சொல்லணும்னா இந்த மாதிரியான ஒரு மாமியார் தான் எனக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லை. ஆனால் மீனாவும் ராஜியும் ரொம்ப கொடுத்து வச்சவங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். நானுமே கவனித்தேன். அம்மாவாகவும் சரி மாமியாராகவும் சரி அவங்க நிறைய விஷயங்களை பார்க்கும்போது எனக்கே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. இப்படியெல்லாம் கூட இருக்காங்களேன்னு நினச்சின்னு இங்கே பாக்யராஜ் சொல்ல, ஆமாம் பாக்யராஜ், எனக்கும் அதை பார்க்குறப்போ நாம தான் இப்படி வாழலை, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுங்களுக்கு இவ்வளோ அழகான மாமியார் கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மலரும், ஆமாம், அந்த பொண்ணு ராஜியாக இருக்கட்டும், அந்த பொண்ணு மீனாவாக இருக்கட்டும், இந்த வீட்டுக்கு வந்திருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு தனித்தனி கேரக்டராக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவங்க பேசுகிறப்ப பார்த்தா மாமியார் மருமகள் மாதிரியே இல்லை அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, இப்படிப்பட்ட ஒரு கொடுப்பனை தான் எனக்கு கிடைக்கல. எங்கே உங்கள் அம்மா நான் பக்கத்தில் போய் உட்காந்து பேசலான்னு போனாலே ஏதாவது ஒரு வேலையை சொல்லிக்கிட்டே தானே இருக்காங்கன்னு சொல்ல, விடுமலரு அப்படின்னு அங்கே பாக்யராஜும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலையும் இங்கே எப்போதும் போல் கிச்சன்லேருந்து சமைச்சு வெளியே வரேன். இங்கே மலர் வந்துட்டு அங்கே வந்து உட்கார்றாங்க. என்னாச்சு மலர், ஏன் இப்படி வந்து உட்காந்துருக்கான்னு ஓடி வந்து ராஜலட்சுமி கேட்குறாங்க. சரி சரி, நானும் எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்குது, எனக்கு ரொம்ப காலெல்லாம் கடுக்குது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ஒரு காஃபி வச்சு கொண்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரிங்க அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக உள்ளே போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க இங்கே கோமதியோ, என்னாச்சுமா உடம்புக்கு எதுவும் முடியலைன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் உட்காருங்க, உங்களுக்கும் காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு காஃபியெல்லாம் போட்டு கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கோமதிக்கு கொடுத்துட்டு அடுத்து ராஜலட்சுமிகிட்ட கொடுக்க போகும்போது அது அப்படியே கீழே விழுந்துருது. ஏன் மலர் அப்படின்னு சொல்லும்போது மலர் அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. வீட்டில் இருக்க அத்தனை பேரும் காலையில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓடி வந்து மலர் பக்கத்தில் நிற்க, என்னாச்சுமா அப்படின்னு அங்கே பாக்யராஜ் ஓடி வந்து தூக்குறாங்க. மலர், ஏன் மலர் கிளம்பு மலர், எனக்கு வேற ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, டேய் அவன் மயங்கி தானே விழுந்திருக்கான், அதுக்குள்ளே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே ஓடி வந்து மீனாவும் ராஜியும் தண்ணியெல்லாம் தொட்டு கிளப்பி விடுறாங்க. மலர் மெதுவாக கிளம்பி வந்து உட்கார, என்னாச்சுமா உடம்புக்கு எதுவும் முடியலையான்னு சொல்லிட்டு கோமதி கேட்க, கோமதி உடனே சொல்லிடுறாங்க, ஒருவேளை மலர் மொசக்கையாக இருக்காளோ, ஏற்கனவே குழந்தை பிறந்தோ 5 வருஷம் ஆயிடுச்சுல, அடுத்த குழந்தையும் ஆக வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்ல, என்னது ஏ மலர் நீ மாசமா இருக்கியா என்ன அப்படின்னு ராஜலட்சுமி பதட்டத்தோட கேட்குறாங்க. மலர் தான் இல்லைன்னு சொல்ல வரத்துக்குள்ளேயே, அதாவது இது வேலை செஞ்ச டயர்டில் வந்து மயக்கம்தான். மதியை பார்க்குறாங்க. மதி வந்து மலரை பார்க்குறாங்க. இல்லைன்னு மலர் தலையாட்டிடுறாங்க. மதியும் இங்கே என்ன ஏதுன்னு கேட்க வரத்துக்குள்ள அதுக்குள்ளே ராஜலட்சுமி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அடியே மலர், இப்படி தான் ராகவி வயிற்றுல இருந்தப்போ எல்லா வேலையும் பார்த்தேன், ஆனால் பிரசவம் ஆகி வேலை பார்க்க முடியாதுன்னு நீயும் போய் இருந்துட்ட. இந்த வீட்டில் 4 அடி கடந்து கஷ்டப்பட்டேன். ஒரு 3 நாள் உன்னை விட்டுட்டு நீ அந்த கொடைக்கானல் போயிட்டு வரத்துக்குள்ளேயே இந்த வீடு கடந்த லட்சணத்தை நீயே பார்த்தல. இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா மலர்? எப்போ பார்த்தாலும் புருஷன்னு ரூமை சாத்திக்கிட்டு உள்ளே போய் அப்படி என்னத்தை பேசுவீங்களோ தெரியாது, ஆனால் கலகலன்னு சிரிக்க மட்டும் செய்றியா? ஏன் மலர், இந்த வீட்டில் இந்த வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குன்னு உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? அவளுக்குன்னு ஒரு காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வேணும்னா இந்த விளையாட்டெல்லாம் நீங்கள் வச்சுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்போ போய் இந்த நேரத்தில் மசக்கையாக இருக்கேன், குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு அப்பா பாப்பா அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல, இதை கேட்ட கோமதி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுவும் சின்ன பசங்க இருக்கிற இடத்துல எப்படி பேசணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. நீங்களும் 5 பிள்ளையை பெற்றவங்க தானே, நானும் 5 பிள்ளையை பெற்றவ தான். அதுக்காக புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பேசக்கூடாது, பழகக்கூடாது, சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னால் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை? ரொம்ப தான் இந்த வீடு நிறைய ரூல்ஸை போட்டுக்கிட்டு இருக்கு. என்ன மலர், நீயும் அமைதியாக இருக்குன்னு சொல்லி அங்கே கோமதி பார்க்க, அவனே அதை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்க பாக்யராஜுக்கோ கோவம் வந்துடுது. அம்மா அப்படின்னு கோவமா கத்த, என்னடா தப்பாக பேசிட்டேன், நான் என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி தப்பாகவே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஆளாளுக்கு ஏங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டுருக்கீங்க, அப்படி நான் என்னடா தப்பாக பேசினேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு உடனேயே இங்கே ராஜலட்சுமி இப்படி கேட்ட உடனேயே அங்கே பாக்யராஜ் சொல்கிறாங்க, பாவம் மலர் காலையிலேருந்து நைட்டு வரையும் நின்ன நிலையாக இருந்து கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்னு சொல்ல, ஓ உன் பொண்டாட்டியை நான் கொடுமைப்படுத்துறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அங்கே ராஜலட்சுமி சொல்ல, அப்படியெல்லாம் இங்கே யாரும் எதுவும் சொல்லலை, நீங்களே ஏன் கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு அங்கே மதி சொல்லும்போது, வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க முன்னாடி ஆளாளுக்கு நான் நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கேல, அவர் வரட்டும், வெளியே போயிருக்காரு, கொஞ்ச நேரம் ஆகும்ல, அவர் வீட்டுக்கு வரட்டும்டி அப்படின்னு அங்கே மதியை பார்த்தோம், மலரை பார்த்தோம், பாக்யராஜை பார்த்தோம் திட்ட சுரேஷ் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. உள்ளே வந்த சுரேஷோ என்னாச்சு அப்படின்னு கேட்க நடந்த விஷயத்த மதியம் சொல்ல, இதை கேட்ட உடனே சுரேஷுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கே பாருடா, இந்த வீட்டில் இருக்க யாரும் சரியில்லைடா,
இந்த நேரத்தில் இந்த குழந்தை அவசியமான்னு கேட்டேன். இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டு இப்போ இவன் என்ன பண்ண போறா? ஒரு பிள்ளையே இங்கே ரொம்ப வளர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதையே தொல்லைன்னு நினச்சி தானே கொடைக்கானலுக்கு போகிறவ இவன் அவன் அம்மா வீட்டில் கொண்டு விட்டுட்டு போனா. தொல்லைன்னு நினைக்கிறவளுக்கு எதுக்குடா இன்னொரு பிள்ளை அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி பையன் சுரேஷை பார்த்து சொல்ல, அம்மா என்ன பேசுறீங்கன்னு கூடவா உங்களுக்கு தெரியல? யாரை பார்த்து என்ன பேசுறீங்க அப்படின்னு அங்கே சுரேஷ் கேட்குறாங்க. என்னடா சுரேஷ், நீயும் மலருக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இங்கே சுரேஷை பார்த்து அங்கே ராஜலட்சுமி சொல்ல, நான் யாருக்கும் சப்போர்ட்டெல்லாம் பண்ணலம்மா. ஆனால் நீங்கள் பேசுகிறது கொஞ்சமாவது சரி இருக்கா? வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி நீங்கள் நம்ம அண்ணியை இப்படி தரக்குறைவாக பேசினா இது அன்னிக்கு அவமானம் இல்லை, உங்களுக்கு தான் அவமானம். ஒரு வீட்டில் மருமகளை இப்படி தான் நீங்கள் நடத்துவீங்கன்னு அவங்க தப்பாக எதுவும் நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல, டேய் சுரேஷ் அப்படின்னு அங்கே உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே ராஜலட்சுமியை பார்த்து சுரேஷ், பாவம் அண்ணி காலையிலேருந்து நைட்டு வரை கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்குது, தலை சுத்தலாக இருக்குது, கொஞ்சம் எனக்கு டேப்லெட் வாங்கிட்டு வர முடியுமான்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பி விட்டாங்க. அதுக்குள்ளே அன்றைக்கி இங்கே மயக்கி வந்து கீழேயே விழுந்துட்டாங்க. அவங்க ரொம்ப உடம்பு பலகீனமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி டேப்லெட்டை கொண்டு வந்து, அண்ணி முதல்ல இதை பிடிங்க, டேப்லெட்டை போடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே நீங்கள் என்னமோ அண்ணி மாசமாக இருக்காங்க, இந்த குழந்தை வேண்டாம், இந்த குழந்தை பெற்றுக்கிட்டா வீட்டில் வேலை பார்க்க முடியாது, அப்படி இப்படின்னு இப்படி எல்லாம் முன்னாடி தப்பாக பேசுகிறீங்க. இப்படி தான் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எங்கள் 5 பிள்ளைகளையும் பெற்றிருக்கவே முடியாதே. உங்கள் மாமியார் இப்படி தான் உங்களை கொடுமைப்படுத்தினாங்களான்னு சுரேஷ் கேள்வி கேட்குறாங்க. டேய் சுரேஷ், அது அப்படின்னு சொல்ல வரும்போது, நானும் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை பார்த்ததே இல்லைப்பா. இப்படிப்பட்ட ஒருத்தவங்க கூட எப்படி இந்த மலரும் மதியம் இருக்காங்கன்னே எனக்கு தெரியலை. உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாமியாராக நான் கிடச்சிருக்கேன்டி, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்கன்னு கோமதி சொல்ல, இல்லை அத்தை அது வந்துன்னு ராஜியும் மீனாவும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு நிற்க கோமதி உள்ளே போயிடுறாங்க. நீ வாமா மலர், வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு, மீதி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மலரை கூட்டிக்கிட்டு கோமதி உள்ளே போயிடுறாங்க. அப்போது இங்கே பாக்யராஜு பக்கத்தில் வர, ஏம்மா ஏன் எங்களுக்குன்னு அடுத்த குழந்தை பிறக்கக்கூடாதா? எப்போதுமே மலர் இதே வீட்டில் வேலைக்காரியாக தான் இருக்கணுமா? மலர் மட்டும் வேண்டாம், மலரை உங்களுக்கு பிடிக்காது, ஆனால் மலர் செய்கிற எல்லாம் வேணும். மலர் இந்த வீட்டில் இருந்தால் தான் இந்த வீடே சுற்றும். அது மட்டும் இல்லாமல் மலர் வேணும், மலருடைய அம்மா தம்பி இவங்க யாரும் வேணாம். எப்படிம்மா? அதே மாதிரி தங்கராஜ் மச்சான் நினச்சிருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? தங்கராஜ் மச்சானும் இல்லை அந்த வீட்டில் இருக்க இங்கே ரேவதியுடைய மாமியாரும் இந்த குடும்பம் வேண்டாம், நீங்கள் யாரும் அங்கே வரக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, ரேவதி அவள் பிள்ளைகளை இங்கே வீட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொன்னால் உங்களால் இங்கே அமைதியாக இருக்க முடியுமா? ஆனால் எல்லாத்தையும் அமைதியாக பொறுத்து போயிட்டுருக்காங்க இங்கே மலருடைய அம்மா. அவங்கக்கிட்ட குழந்தைய கொண்டு காட்டணும், குழந்தை அவங்க கூட இருக்கட்டும்னு சொன்னது நான். இங்கே எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கோவப்படணும். நான் ஒன்றும் வேறு யார் கூட சிரித்து பேசிக்கிட்டு இல்லையே. என் பொண்டாட்டி கூட என் வீட்டில் என் ரூமில் நான் சந்தோஷமாக சிரித்து பேசுகிறதுல என்ன தவறு இருக்குது? அவள் எந்த வேலையும் பார்க்காம வந்து அங்கே உட்காரவும் மாட்டா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்தாலும் அதையும் தப்புன்னு சொன்னால் என்னம்மா அர்த்தம்? இங்கே பாருங்கம்மா, மலருக்கு இங்கே உடம்பு பலகீனமாக இருக்குன்னு இங்கே சுரேஷை சொல்லியிருக்கான். சுரேஷ் என்கிட்ட இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அவளை எந்த வேலையும் பார்க்க விட்டுருக்க மாட்டேன். என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சுரேஷ்கிட்ட எங்கள் மாத்திரையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். ஆனால் ஒன்றுமா, தொடர்ந்து அவளுக்கு இதே மாதிரியான பிரச்சனை இந்த வீட்டில் இருந்ததுன்னா நானும் மலரையும் ராகவியையும் கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ராஜலட்சுமி அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருக்க ராஜி மீனாவும் என் மதியுமே இவங்களுக்கெல்லாம் இப்படியான ஒரு பாடத்தை கற்பிச்சாதான் உண்டுன்னு அங்கே மதி சொல்லிட்டு இருக்காங்க. பாக்யராஜ் டக்குன்னு சடனாக திரும்பி தான் ரூமுக்கு வேகமாக போக, அண்ணன் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை, அண்ணியை முதல்ல மனுஷியாக நடத்துங்க, அதுக்கப்புறம் மருமகளாக நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு சுரேஷன் சொல்கிறாங்க. அம்மா ஒன்றுமா, அண்ணன் சொல்லிட்டு போனதில் எந்த தப்பும் இல்லை. ஏன் தங்கராஜ் மாமாவே இந்த வீட்டுக்கு ரேவதி அக்காவையும் பிள்ளைகளையும் அனுப்பலைன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதனால் ராஜலட்சுமியும் மனசோடப்பட்டு ரொம்ப கோவத்தோடையும் இங்கே எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டுட்டோம் என்ற வருத்தத்தோடையும் நிற்கிறாங்க. மலரை உள்ளே போய் பார்த்து மன்னிப்பு கேட்டு பாக்யராஜ் அழுக, இல்லை பாக்யராஜ் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே ஃபீல் பண்ணுறாங்க. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு மலரு, நீயும் ராகவியும் சந்தோஷமாக இருந்தால் போதும், உங்கள் 2 பேரையும் நான் தனியாக கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வாழ வைக்கிறேன்னு பாக்யராஜ் சொல்லவும் செய்கிறாங்க. கோமதி இதெல்லாம் பார்த்துட்டு மனசு சங்கடத்தோட வெளியே வர, இங்கே பாருங்கம்மா, இந்த வீட்டுக்கு நான் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் தான், ஆனால் பசங்களோட சந்தோஷம்தான் நம்மளுடைய சந்தோஷமும். நாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம், நம்மளை மாதிரியே நம்ம பசங்களும் கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது. நாம் கஷ்டப்பட்டோம், நம்ம பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற பெற்றவங்க தான் இந்த காலத்தில் அதிகமாக இருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டால் உங்கள் பசங்க கடைசி வரையும் உங்கள் கூட இருப்பாங்க. நீங்கள் மாற்றிக்க மாட்டேன் இப்படி தான் இருப்பீங்க நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பசங்க உங்களை விட்டு போய் தனியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு கோமதியும் சொல்லிட்டு போய்ட்றாங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு வருத்தத்தில் இங்கே ராஜலட்சுமி ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க.